ஹாய் மச்சீஸ். நம்ம 1 இயர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டே 16 பாருங்க. அப்பதான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி earn பண்ண போறோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, நம்ம டே 16 எவ்வளோ earn பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ். காலையிலேருந்து வெளியே வந்துன்னு இருக்க கரெக்டாக டிவியில் நம்மளுக்கு ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஆட்டோ எடுத்துன்னு கேஸ் பங்குக்கு வந்து ஒரு 310 கேஸ் போட்டுட்டு கரெக்டாக ஒரு பிக்கப் தாத்தாவை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க பிக்கப் வந்து ஏறுங்கன்னா பேசி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தாத்தா பிக்கப் அவங்கள ட்ராப் பண்ணால் அப்போ இன்னொரு தாத்தா அவங்க பேரனை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. என்னடா இது, எல்லா காத்தாலேருந்து வெறும் தாத்தாவா வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மேடம் வந்தாங்க. அவங்கள கூட்டின்னு போய் சாந்தி நகர் பஸ் ஸ்டாப்பில் விட்டு அங்கேருந்து கலாச்சிப்பாளையம் கிட்ட இருந்துச்சா. சரி, நம்ம ஐட்டம் இங்கே கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். இருந்துச்சு, ஆனால் அது நம்மளுக்கு ரைட்டு கம்மியாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு அப்புறம் கேஸ் கம்மியாக இருந்துச்சா திரும்ப வந்து ஒரு 310 கேஸ் போட்டுட்டு கரெக்டாக ஸ்கூல் பசங்க பிக்கப் இருந்துச்சு. அவங்கள கூட்டின்னு போய் கமலா நகரில் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆண்டி அவங்கள கூட்டின்னு வந்து சிக்பேட்டை மார்க்கெட்டில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கள் ஃப்ரெண்டு ஃபோனு நேற்று கேட்டே மச்சா வாடா பண்ணி தரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வாங்க, நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளே ரெடி பண்ணலாம். ஹாய் மச்சீஸ். நம்ம ஒரு 10 நாளாக கஷ்டப்பட்டு தேடி நின்றதுக்கு ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது யாரும் நம்மளுக்கு பண்ணி தரல, நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது. இது அது ரெடி பண்ணியிருந்தா வேலைக்காரன் எதிர்பார்த்தான் என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு ஆல் கிரெடிட்ஸ் கோ டு அவர் ஃப்ரெண்ட். அவன் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தான். நல்லா இருக்குல்ல? வாங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கணுமா இருக்குது, அது வாங்கிட்டு நாளையிலேருந்து நம்ம இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. தேங்க்யூ மச்சி. அப்புறம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஏட்டோவை தூக்கிட்டு வச்சு பார்த்தேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை கூட்டின்னு போய் வீட்டில் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே மச்சி, நம்ம 1 இயர் 1 crore அர்னிங் சேலஞ்சில் டே 16 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னா 1430 rupees earn பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 750 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இது வரைக்கும் டே 16 வரைக்கும் எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது டே 20ல் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஐட்டம் ஒன்று ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா, என் ஃப்ரெண்டு பண்ணி தர வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரி அவன் ஃப்ரீயாக இருக்கிறப்பவே நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கூப்பிட்டா நாங்கள் போயிட்டோன்னா அவன் ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஐட்டம்லாம் எடுத்து நம்ம க்ளீனாக வெல்ட் பண்ணி நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம தேவையான என் ஃப்ரெண்டு எனக்கு நான் நினச்ச மாதிரியே எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தான். அதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் 500 கொடுத்தேன். வெளியே வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம இப்போ அதை ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அது 2-3 ஐட்டம் வாங்கினமா இருக்குது. அது வாங்கிட்டு நம்ம அந்த அர்னிங்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 2000 சம்பாதிக்கிறது நம்ம அந்த வேலையை சேர்த்து பண்ணோன்னா இன்னும் ஒரு 1500 அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ நம்ம அது ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆட்டோக்கு நம்ம அது மாதிரி பண்ணணும் ரீல்ஸ் அடித்தோன்னா நம்மளுக்கு 120லேருந்து 150 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு எப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு 10 to 20 ஆட்டோஸ் நம்ம பிடிச்சோன்னா நம்மளுக்கு அங்கேயே 3000 rupees கிடைக்கும். ஓகே, அது என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த நாளில் பார்க்கலாம். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது கிளிக் ஆகும்.